இங்க ஒரு சின்ன பொண்ணு சிமெண்ட்ல மூழ்கிட்டு இருக்கா. காப்பாத்துங்கப்பா காப்பாத்துங்கப்பான்னு கதறா. ஆனா அதுக்குள்ள மொத்த சிமெண்ட்டும் அவளை மூழ்கடிக்குது. இந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. அவ ஏந்து பார்க்கும்போது ஒரு சின்ன இடத்துல டிராப் ஆகி இருக்கிறத கவனிக்கிறா. அவளோட அப்பா தான் தன்னை இங்க கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்காருன்னு அவ கண்டுபிடிச்சிடறா. சடனா ரெண்டு பக்கத்துல இருந்தும் சிமெண்ட் லிக்விட் உள்ள வருது. இவ்வளவு என்ன வெளில விடுங்க டேடின்னு, காப்பாத்துங்க டேடின்னு அழுகுறா. ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. ஒரு சில செகண்ட்ஸ்லயே டேடி டேடின்னு கத்திக்கிட்டே அந்த பொண்ணு ஃபுல் சிமெண்ட்ல புதைஞ்சு போயிடுறா. இந்த பொண்ணோட அப்பா ஒரு சைக்கோ ஆர்கிடெக்டா இருக்கான். தான் கட்டிட்டு இருக்கக்கூடிய பில்டிங்க்கு உயிர் கொடுக்கணும்னு உயிரோட இருக்கக்கூடிய மக்களை அந்த பில்டிங்ல புதைக்க ஆரம்பிக்கிறான். அவனோட மொத்த ஃபேமிலி மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய பேரை அந்த பில்டிங்ல ட்ராப் பண்ணி அந்த பில்டிங்கை சைக்கோ கட்டுறான். அந்த பில்டிங் அப்படியே அன்பினிஷ்டா போயிடுது. கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு அந்த பில்டிங்கை வேற ஒருத்தவங்க வேலைக்கு வாங்குறாங்க. புது என்ஜினியரான சாம் அந்த பில்டிங்கை டெமாலிஷ் பண்ண அனுப்புறாங்க. சாமும் வந்து அந்த பில்டிங்கை பார்க்க ஆரம்பிக்கிறா. அவ உள்ள வந்த உடனே ஒரு மாதிரி டிஃபரெண்டா ஃபீல் அவளுக்கு உண்டாகுது. கொஞ்ச நேரத்திலேயே ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள்லாம் அங்க நடக்க ஆரம்பிக்குது. சாம் அந்த செவுத்துல மெஷர் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ ஒருத்தன் கோடாரியோட அங்க வரான். ஆல்மோஸ்ட் அவளை அட்டாக் பண்ணிருப்பான். அவனோட பொண்ணு இந்த பில்டிங் கட்டிட்டு இருக்கும்போது இங்க காணாம போயிருப்பா. சோ அவ இப்போ இங்கதான் இருக்கான்னு அவன் நம்பிக்கிட்டு இருக்கான். அதனால இந்த பில்டிங்கை டெமாலிஷ் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சதும் இவன் அதை பண்ணக்கூடாதுன்னு வார்ன் பண்ணிட்டு போறான். அந்த பில்டிங்கை உடனே டெமாலிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சாம் வந்து தனியா அந்த பில்டிங்ல தங்க ஆரம்பிக்கிறா.